போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பது தேசிய பொறுப்பு, ஜனாதிபதி தெரிவிப்பு. காற்றின் வேகம் அதிகரிப்பு, மீனவர்களுக்கு எச்சரிக்கை. கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக 2700 இடங்கள் தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். சாணக்கியன் எம்பி. சீன ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு 2 மாதங்களில் அனூர் அரசு எடுக்க உள்ள முடிவு. மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. யுத்த காலத்தில் புதைக்கப்பட்ட வெடிபொருட்கள் வாகரையில் கண்டுபிடிப்பு. இவரிடத்திற்குள் முல்லைத்தீவு வெளிச்ச வீடு அமைக்கப்படும், கடற்றொழில் அமைச்சர். போலீஸ் அதிகாரியை தாக்கிய எம்பி முன்னர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. சாகர காரியவசம் குற்றச்சாட்டு. கல்வி அமைச்சு பதவியிலிருந்து பிரதமர் உடன் விலக வேண்டும், உதய கமன்பில பகிரங்கம். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல். கல்வி அமைச்சின் தவறுக்கு பிரதமரே பொறுப்பு, சாமரசம்பத் தெரிவிப்பு. அவசரகால சட்டம் மேலும் 2 மாதங்களுக்கு நீடிப்பு. தனித்தனியாக பிரிக்க நினைத்தால் அரணாக இணைந்து செயற்படுவோம், எதிர்க்கட்சியினரை எச்சரித்த அமைச்சர் சந்திரசேகர். நாட்டின் அவசரகால சட்டம் குறைந்தது இன்னும் 2 மாதங்களுக்காவது அமல்படுத்தப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் டிட்பா சூறாவளியினால் இடம்பெயர்ந்த சிலரை அரசாங்கம் வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டியிருப்பதால் இது அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இடம்பெயர்ந்த மக்களை மீள குடியமர்த்துவதற்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒப்புதல் அவசியம் எனவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் பௌதிக வளர்ச்சியை போன்று சமூகத்தின் நலன் மற்றும் ஸ்திரத்தன்மை மிகவும் முக்கியம் என்றும் தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப்பொருள் அச்சுறுத்தலை இந்நாட்டிலிருந்து ஒழித்து நாட்டின் எதிர்கால சந்ததியினரை இந்த அழிவிலிருந்து மீட்டெடுக்க அனைவரும் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப்பொருள் அச்சுறுத்தலை இந்நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட முழுநாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் 3வது அமர்வு 3 நியாயக்களின் மகா சங்கத்தினர் உள்ளிட்ட மத தலைவர்களின் பங்கேற்புடன் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். நாடு முழுவதும் போதைப்பொருள் விநியோகத்தை ஒழித்தல், சோதனை நடவடிக்கைகளை விரிவுபடுத்துதல், இதற்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளித்தல், போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்ட வேலை திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக சமூகத்தை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பன்முக அணுகுமுறையின் மூலம் நாட்டில் பரவலாக உள்ள போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கத்துடன் போதைப்பொருள் அற்ற நாடு மகிழ்ச்சியான நாளை என்ற துணைப்பொருளின் கீழ் அகன்று செல் முழுநாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வர்த்தகர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு எதிராக பாரிய சமூக தாக்கத்தையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்தவும் போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கவும் அரசாங்கம், பாதுகாப்பு பிரிவுகள், சிவில் அமைப்புகள் மற்றும் அனைத்து பிரஜைகளையும் ஒன்றிணைத்து ஒரு தேசிய முன்னணியாக இது செயற்படுகிறது. போதைப்பொருள் தொடர்பாக தற்போது இடம்பெறும் சோதனை நடவடிக்கைகள், கைதுகள் மற்றும் புனர்வாழ்வு செயல்பாட்டின் முன்னேற்றம் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் இதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் அனைத்து நிறுவனங்கள், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்தார். 2025 1/1 முதல் 2026 1/5 வரையிலான காலப்பகுதியில் 1821.174 கிலோகிராம் ஹெரோயின், 3865.710 கிலோ ஐஸ், 17,189.377 கிராம் கஞ்சா, 38.958 கிலோகிராம் ஹொக்கைன் மற்றும் 4,49,569 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. கடந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டபடி கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை உடனடியாக அளிப்பது தொடர்பாக புதிய சட்டங்களை வகுப்பதற்கான பணிகளின் முன்னேற்றம் குறித்து குழுவின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதுடன் அந்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு அறிவுறுத்தினார். தற்போது கைப்பற்றப்பட்டுள்ள போதைப் பொருட்களை அளிப்பது தொடர்பான முன்னேற்றம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. போதைக்கு அடிமையானவர்களின் சமூக தகவல்கள் கண்டறிவதன் அவசியம் மற்றும் தரவுகளை சேகரிக்க கணக்கெடுப்பை நடத்துவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இந்த தேசிய வேலை திட்டத்தை பரவலாக செயற்படுத்துவதற்காக கல்வி நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் கலைத்துறையில் செயற்படும் அமைப்புகள் உட்பட்ட அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைக்கும் ஒரு வலுவான பொறிமுறையை உருவாக்குவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. மேலும் கிராமத்திற்கு மத வழிபாட்டு தலங்களுக்கும் இடையிலான தொடர்பை பயன்படுத்தி மத தலைவர்களின் பங்கேற்புடன் பொது விழிப்புணர்வு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது.
இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் தற்போது நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த 24 மணித்தியாலங்களில் ஒரு தாளமுக்கமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அது மேற்கு வடமேற்கு திசையில் நாட்டின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அடுத்த 24 மணித்தியாலத்திற்கான நாட்டை சூழ உள்ள கடற்பரப்பிற்கான வானிலை முன்னறிவிப்பினை வெளியிட்டு திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. எனவே நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து மேலும் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, புலனறுவை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, கம்பகா, கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இதேவேளை காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை மற்றும் பொத்துவில் ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பேருவளையிலிருந்து கொழும்பு, புத்தளம், காங்கேசன்துறை, திருகோணமலை மற்றும் பொத்துவில் ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. பேருவளையிலிருந்து கொழும்பு, புத்தளம், காங்கேசன்துறை, திருகோணமலை மற்றும் பொத்துவில் ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.5 தொடக்கம் 3 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இரணிமடு குளத்தின் 6 வான்கதவுகள் இன்று காலை 9 மணிக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. காலநிலை எதிர்வுகூறல் மற்றும் இரணிமடு குள நீரந்து பிரதேசத்தில் கிடைக்கப்பெற்ற மழைவீழ்ச்சியை கருத்தில் கொண்டு இவ்வாறு 6 வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளது. 6 வான்கதவுகளின் 2 வான்கதவுகள் 6 இன்ச்சுக்கும் 4 வான்கதவுகள் 1 இன்ச்சுக்கும் திறந்துவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை எதிர்வுகூறல் காணப்படுகின்ற நிலையில் தாழ்நில பகுதிகளில் உள்ளவர்கள் அவதானமாக செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. எங்களை தனித்தனியாக பிரித்து தாக்கலாம் என நினைத்தால் அது ஒருபோதும் ஈடேறாது. மாறாக எங்கள் ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர், உறுப்பினர்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரு குடும்பமாக, ஒரு அரணாக ஒன்றாக இணைந்து செயற்படுவோம் என்று கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆளும் கட்சி உறுப்பினர்களையும் பிரதமர் ஹரிணி அமரசூரியவையும் தாக்கும் விதமாக அவதூறான கருத்துக்களை முன்வைத்தனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், விஷயமாக இன்று பேசப்பட்ட 2 ரெகுலேஷன் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டது. அதில் முக்கியமாக ஒரு விடயம்தான், வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டில் 2.7 மில்லியன் மக்களை கொண்ட மீனவர்கள், கடத்தொழிலாளர்கள். அப்போ இந்த கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்பது உண்மையிலேயே எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும். கடத்தொழிலாளர் பாரிய இன்னல்களை சந்திக்கின்றார்கள், பிரச்சனைகளை சந்திக்கின்ற போது உண்மையிலே அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து மீளுகின்றதுக்கான நடவடிக்கைகள் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கத்தாலும் முன்னெடுக்கப்படவில்லை. அதில் விசேடமாக வயது முதிர்ந்த காலங்களிலே அவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டு, அந்த அறிவிப்புதல் மூலமாக அவர்கள் இறந்து, அதாவது கடைசி காலத்திலாவது அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நிச்சயமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு தேவைப்படுகின்றது. உண்மையிலே மீனவர்களுக்கு அவ்வாறான ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று நாங்கள்
நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த சமூகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது மீனவர்கள் சம்பந்தமான பிரச்சனை எடுத்து பார்க்கின்ற பொழுது மீனவர்கள் என்றைக்குமே பின்தள்ளப்பட்ட மக்களாகவே பார்க்கப்படுகின்றார். விசேடமாக இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மீனவ சமூகங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் பின்தள்ளப்பட்ட சமூகங்களாக அல்லது தரை குறைவான சமூகங்களாக அல்லது ஜாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களாக அல்லது கல்வி ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி சுகாதார ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சகல வழிகளிலும் இன்றைக்கும் பின்தள்ளப்பட்ட மக்களாக இருப்பவர்கள் வேறு யாருமல்ல இந்த மீனவர் சமூகமாகும். அதனால் அந்த சமூகத்தை அந்த நிலைமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு ஏனைய பிரதேசங்களை விட யாழ்ப்பாணம் என்பது மிகவும் சவாலுக்குரிய பிரதேசமாக மாறி இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு அங்கு இருக்கின்ற மக்கள் தாங்களது சுயமாக சொந்தமாக தாங்களுடைய கடல் பரப்பில் இருக்கின்ற மீன்களை பிடித்து அதன் மூலமாக அவர்கள் வாழ்வதை விட இன்றைக்கு வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அபாகரான சவால்கள் இருந்து மீள்வதற்கு மிகவும் முக்கியமாக இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம் இந்த விஷயமாக இந்த ஓய்வூதிய திட்டம். இந்த ஓய்வூதிய திட்டத்தை இன்றைக்கு காலையில் நாங்கள் அறிவித்து அது சம்பந்தமாக நாங்கள் விவாதிக்கின்ற பொழுது நாங்கள் எதிர்க்கட்சியினரிடம் நாங்கள் காலையிலே நாங்கள் சொன்னோம், அதாவது இதற்கான நல்ல ஆலோசனைகள் இருக்குமாக இருந்தால் நல்ல யோசனைகள் இருக்குமாக இருந்தால் அந்த ஆலோசனைகள் அந்த முன்மொழிவுகளை எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் அதையும் சேர்த்து கொண்டு உண்மையிலே எங்களுடைய மீனவ மக்களுக்கு நாளைய நல்லது ஒரு நாளைக்கு எதிர்காலத்தை உருவாக்குவது எப்படி என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று அதற்காக உதவி செய்யுங்கள் என்று நான் கேட்டேன். ஆனால் இன்று காலையிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு சிலரை தவிர அனைவருமே வேறு வேறு கதைகளை கதைத்தார்களை தவிர உண்மையிலே ஒரு ஆக்கப்பூர்வமான கதைகளாக இருந்ததா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை என்றே நாங்கள் சொல்ல வேண்டும். அதனால் அந்த ஆக்கப்பூர்வமான இல்லாக இருக்கின்ற பொழுது இன்றைக்கு அவர்களிடம் இருந்து வந்த கதைகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவுமல்ல கௌரவ உறுப்பினர் அவர்களே, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்களுடைய அமைச்சர்மார்களை விசேடமாக எங்களுடைய பிரதமரை கூட தனியாக பிரித்தெடுத்து அவர் மீதான அவதூறுகளை அள்ளி வீசுகின்ற ஒரு கேவலமான கேடுகட்ட நிலைமையில் இருக்கின்ற இந்த நாட்டின் 152% இருப்பவர்கள் பெண்களாகவும் அந்த பெண்களை கூட இழிவுபடுத்துகின்ற அளவுக்கான ஒரு எதிர்க்கட்சியினுடைய கருத்துக்களாகவே இந்த கருத்துக்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் விசேடமாக இன்றைக்கு நாங்கள் இந்த கல்வி முறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். கல்வி என்பது இந்த 48 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இருக்கின்ற ஒரு பரம்பரை இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு நிலைமை. அந்த நிலைமைகளுக்கு அந்த மாணவர் சமூகத்துக்கு தலைவியாக இருப்பவர் இன்றைக்கு எங்களுடைய பிரதமர் அருண் அமர்சூரி அவர்கள். அதனால் விசேடமாக இன்றைக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த பெற்றோர்கள் மத்தியில் சந்தேகங்களை ஏற்படுத்துவது எப்படி, அவர்கள் மத்தியில் சந்தேகங்களை ஏற்படுத்தி பிள்ளைகள் மத்தியில் சந்தேகங்கள் ஏற்படுத்தி இந்த கல்வியில் இருக்கின்ற நம்பிக்கை சிதைக்கின்ற நடவடிக்கையை இன்றைக்கு எதிர்க்கட்சியினர் செய்து வருகின்றார்கள். அதனால் விசேடமாக நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் தனித்தனியாக எங்களை பிரித்து எங்களுடைய அமைச்சர்மார்களை எங்களுடைய பிரதமரை எங்களுடைய உறுப்பினர்களை அன்னைக்கு தனித்தனியாக பிரித்து தாக்கலாம் என்று நினைத்தால் அது ஒரு போதும் ஈடேறாது என்பதை இந்த எதிர்க்கட்சியினருக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். தனித்தனியாக நீங்கள் பிரிக்க முனைகின்ற பொழுது நாங்கள் மேலும் மேலும் ஒன்றாக இருக்கின்ற கட்சி, தொடர்ச்சியாக ஒன்றாக ஒரு அணியில் இருக்கின்ற கட்சி, ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, எங்களுடைய உறுப்பினர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, எங்களுடைய பிரதமரை பாதுகாத்துக் கொள்வதற்கு, எங்களுடைய ஜனாதிபதியை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை ஓர் அரணாக இருந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அரசுக்கு சொந்தமான மற்றும் முன்னாள் அமைச்சர்களால் உத்தியபூர்வ இல்லங்களாக பயன்படுத்தப்பட்ட உல்லாச மனைகளை பொருளாதார ரீதியாக பயனுள்ள திட்டங்களுக்காக பயன்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கடந்த 2025 12/9 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி இந்த மனைகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து ஆராய அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த அதிகாரிகள் குழு சமர்ப்பித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த உல்லாச மனைகளை தூதரகங்கள், சர்வதேச
நிறுவனங்கள் ராஜதந்திர பயன்பாடுகள் மற்றும் அரசு நிறுவனங்களின் தேவைகளுக்காக பயன்படுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் உயர்தர உணவகங்கள், போட்டெக் விருந்தகங்கள் மற்றும் அதிக லாபம் ஈட்டக்கூடிய முதலீட்டு திட்டங்களுக்காகவும் இவற்றை ஒதுக்கீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆரம்பத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள 24 உல்லாச மனைகளை அவை அமைந்துள்ள இடங்களுக்கு ஏற்ப சுமூக பிரச்சினைகள் ஏற்படாத வகையில் 30 ஆண்டுகளுக்கு குத்தகை அடிப்படையில் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் அரசு தனியார் பங்குடைமை முறைமையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை தனது அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. இதன் மூலம் ஆர்வமுள்ள முதலீட்டாளர்களிடமிருந்து விருப்ப கோரல்களை பெற்று தகுதியான முதலீட்டாளர்களை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. மின்சார கட்டணங்களை குறைப்பதாக அரசாங்கம் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் என்று எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி உறுதியளித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் அரசாங்கத்தின் விஞ்ஞாபனத்தின்படி 3 ஆண்டுகளுக்கு மின்சார கட்டணம் 30% குறைக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். அவசரப்பட வேண்டாம், இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இருங்கள். 3 ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை 30% குறைப்பதாக எங்கள் விஞ்ஞாபன கூறப்பட்டுள்ளது என்று அவர் அதன்போது கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் குமார ஜெயக்கொடி இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரினி அமரசூரிய கல்வி அமைச்சு பதவியிலிருந்து உடன் விலக வேண்டும் என்று பிவித்ருகெல உரிமைய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்தார். கொழும்பில் உள்ள என்எம் பெரேரா மத்திய நிலையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவித்ததாவது, புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு எதிராக செயற்படுகிறது. 6ஆம் தர பாடப்புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் இணைக்கப்பட்டிருந்த வலைதளத்தின் முகவரை தற்போதைய பிரதான பேசுபொருளாக காணப்படும். வெளிநாடுகளில் புகையிரதம் விபத்துக்குள்ளானாலே போக்குவரத்து அமைச்சர் பதவி விலகுவார். ஆனால் இலங்கையில் அவ்வாறான பழக்கம் கிடையாது. பாடசாலை புத்தகத்தில் இவ்வாறான பாரதூரமான தவறு இடம்பெற்றுள்ள நிலையில் பிரதமர் ஹரினி அமரசூரிய கல்வி அமைச்சு பதவியை துறக்கவில்லை. மாறாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பதவி விலகியுள்ளார். அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகள் வெளிவந்ததன் பின்னர் அரசு அதிகாரிகள் மீது பழி சுமத்துவதும் அவர்கள் பதவி விலக்குவதும் தற்போது புதிய பழக்கமாகிவிட்டது. பிரதமர் ஹரினி அமரசூரிய கல்வி அமைச்சராக பதவி வகிக்கும் வரையில் இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் இடம்பெறுமா என்பது சந்தேகத்திற்கிடமானது. ஆகவே பிரதமர் கல்வி அமைச்சு பதவியிலிருந்து உடன் விலக வேண்டும் என்றார். கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக 2700 இடங்கள் தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற மண்முனை தென்னிரவில் பற்று பிரதேசத்தில் 19 இடங்களும், போரதீவு பற்று பிரதேசத்தில் 34 இடங்களும் அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்று பிரதேசத்தின் கண்ணபுரம் கிராம மக்களுடனான சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தொல்பொருள் திணைக்களம் போரதீவு பற்று பிரதேசத்திற்கு அண்மையில் வந்த நேரத்தில் அவர்கள் கொண்டு வந்த பதாதைகளை நிறுவுவதற்கு அம்மக்கள் விடவில்லை. அவ்வாறு மக்கள் விட்டிருந்தால் அது தொல்பொருள் திணைக்களத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட இடமாக மாறியிருக்கும். அதன்போது எமது மக்கள் செயற்பட்ட 55 பேருக்கு வழக்கு போட்டிருக்கின்றார்கள். அது எமது தமிழினத்திற்காக இந்த கண்ணபுர மக்கள் எடுத்துக்கொண்ட மாபெரும் பணியாகும். கடந்த காலத்திலேயே ஆயுதங்கள் இருந்தன. ஆயுதத்தை வைத்து போராடிய ஒரு இனம் நாங்கள். தற்போதைய நிலையில் ஆயுதம் இல்லை. நாங்கள் ஜனநாயக ரீதியில் எங்களுடைய ஜனநாயக உரிமை போராட்டத்தை செய்து வருகின்றோம். போராட்டத்தின் வடிவம் மாறியிருந்தாலும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செயற்படுகின்றோம். மக்கள் அன்றைய தினம் மழையை பொருட்படுத்தாமல் ஜனநாயக போராட்டம் செய்த காரணத்தினால்தான் இந்த பிரதேசத்திலே தொல்பொருள் திணைக்களம் எனும் அடையாளப்படுத்தப்பட்ட பதாதைகளை போடப்படவில்லை. அவ்வாறு அவர்கள் பதாதைகளை இட்டு தொல்பொருள் இடம் என அடையாளப்படுத்தி இருந்தால் அதன் பின் அப்பகுதிக்குள் எமது மக்கள் சென்று ஒரு சிறிய வேலையை கூட செய்ய முடியாமல் போகும். அங்கிருக்கின்ற ஆலயத்தில் ஒரு சிற்பத்தை மாற்ற வேண்டும் என்றால் கூட தொல்பொருள் திணைக்களத்தின் அனுமதியை பெறாமல் அதனை மாற்ற முடியாது. மாறாக அவர்கள் அனுமதியை தரவு மாட்டார்கள். அவ்வாறு அனுமதி இல்லாமல் அப்பகுதிக்குள் உள்நுழைந்து அதனை தொட்டால் கூட வழக்கு போடாமல் நேரடியாகவே சிறைச்சாலைக்கு அனுப்புவார்கள். மாறாக பிணை கூட வழங்க மாட்டார்கள். இலங்கையில் 2 பாரிய சட்டங்களுக்கு பிணை இல்லை. ஒன்று பொது சொத்து சட்டம், மற்றது தொல்பொருள் சட்டம். தற்போதைய நிலையில் கொலை செய்தவர்கள், கொள்ளையடித்தவர்கள், கற்பழித்தவர்கள், கஞ்சா கடத்தியவர்கள், போதை வஸ்து கடத்தியவர்கள் இவ்வாறு இருக்கின்றார்கள். எங்களுடைய மாவட்டத்திலும் அவ்வாறான பணிகளை செய்தவர்கள் தற்போதும் சிறைச்சாலைக்குள் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் இவ்வாறு கொடூரமான பிழைகளை செய்தவர்களை கூட போலீஸ் குழுக்களை அமைத்து தீவிரமாக தேடவில்லை. ஆனால் தொல்பொருள் தொடர்பில் செயல்பட்ட எமது தவிசாளர்களை போலீசார் தேடினார்கள். இந்நிலையில் தொல்பொருள் திணைக்களத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக எமது மக்களை எமது தலைவர்கள் சரியான முறையில் வழிநடத்தி எதிர்ப்பு வெளியிட்டவர்களை அனுப்பியிருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக 2700 இடங்கள் தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். அதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற
இருக்கின்ற மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேசத்தில் 19 இடங்களும் போரதீவு பற்று பிரதேசத்தில் 34 இடங்களும் அடையாளப்படுத்தியிருக்கின்றார்கள். பிரதேச சபையில் அனுமதி பெற்ற பின்னர் பதாதைகளை நடுமாறு நீதிமன்றம் எனக்கு ஒரு தீர்ப்பை தந்துள்ளது. இனிமேல் தொல்பொருள் திணைக்களம் அப்போதில் பதாதைகளை நடுவதற்கு வருவதாக இருந்தால் பிரதேச சபையில் அனுமதி பெற்ற பின் தான் வர முடியும். எதிர்காலத்தில் ஜனாதிபதி வரைக்கும் இந்த செய்தி செல்லக்கூடிய வகையில் மாபெரும் ஜனநாயக போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். இவ்வாறுதான் முல்லைத்தீவில் உள்ள குருந்தூர்மலை பகுதியில் அமைந்துள்ள பிகாரை இருப்பதாக தெரிவித்து அப்பகுதியை சுற்றியிருக்கின்ற 1000 ஏக்கர் நிலத்தை அபகரித்துள்ளார்கள். அதில் வருபவர்கள் யாராவது மகாவம்சம் என கூறி சிங்களவர்கள் எழுதிய புத்தகத்தை வைத்துக் கொண்டு பல கதைகளை கூறுவார்கள். இந்நிலையில்தான் எனது மாணவர்கள் கல்வி கற்கின்ற பாட புத்தகங்களிலும் தமிழர் வரலாறுகள் இல்லை, மாறாக சிங்கள மன்னர்களின் வரலாறுகள் தான் அமைந்துள்ளன. தொல்பொருள் திணைக்களத்தில் கூட வேலை செய்பவர்களும் இவ்வாறான வரலாறுகளை படித்துவிட்டுத்தான் வருகின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதியை ஐயோ பாவம் மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கின்றார். அவர் நல்ல மனிதர் என சொன்னால் இங்கு வாழ்கின்றவர்கள் ஜனாதிபதி இல்லையே, இது ஜனாதிபதியின் ஊரும் இல்லையே, அவருக்கு என்ன அக்கறை உள்ளது? ஜனாதிபதியிடம் இதை கூறினால் ஐயோ என்ன செய்வது, இது சட்ட சிக்கல்கள் தானே என அவர் சமாளித்து விடுவார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தபின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒதுக்கீடு இல்லை. இது என்ன அரசாங்கம் என்றால் எனக்கு விளங்குவதில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடுதான் இல்லை. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதாந்த சம்பளமே இல்லை. அதனையும் அரசாங்கம் பறித்து எடுத்துக் கொள்ளுங்கள் என அவர் இதன் போது தெரிவித்தார். போலீஸ் அதிகாரியொருவரை தாக்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார் என்பவர் இதற்கு முன்னர் எம்பிலிப்பட்டிய நீதவான் நீதிமன்றத்தினால் குற்றவியல் குற்றச்சாட்டொன்றில் குற்றவாளியாக காணப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்திரணி சாகர காரியவசம் தெரிவித்தார். பத்திரமுலையில் அமைந்துள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பூஞ்செடிகளை நடுவதாக கூறினார். ஆனால் தேர்தலின் பின்னர் மக்கள் காண்பது பூஞ்செடிகளை அல்ல, கஞ்சா செடிகள் நடப்பட்டிருப்பதே ஆகும். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரவுக்கு எதிராக கஞ்சா செகை தொடர்பில் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அந்த கஞ்சா செகையை சுற்றி வளைக்கச் சென்ற போலீஸ் அதிகாரி தாக்கப்பட்டார். ஆனால் தற்போது தாக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டில் உள்ளார். போலீஸ் அதிகாரி முறைப்பாடு செய்திருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது அவருடன் இருந்தவர்களோ போலீசாருக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் கூட பதிவு செய்யப்படாமல் சுதந்திரமாக நடமாடுகின்றார். இந்த நிலைமை குறித்து ஆராய்ந்த போது சாந்த பத்மகுமார் என்பவர் எம்லிப்பட்டிய பிரதேச பாடசாலையொன்றின் அதிபர் பணிக்கு இடையூறு விளைவித்து அவரை துன்புறுத்த முயன்ற வழக்கில் எம்லிப்பட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்தது. அந்த சிறை தண்டனை 5 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுடன் 20,000 ரூபாய் நஷ்டஈடு செலுத்தவும் உத்தரவிடப்பட்டது. தற்போது போலீஸ் அதிகாரி செய்துள்ள முறைப்பாடு தொடர்பில் சட்டம் சரியாக அமல்படுத்தப்பட்டால் அந்த ஒத்திவைக்கப்பட்ட தண்டனையின் அடிப்படையில் அவர் சிறை செல்ல வேண்டியிருக்கும். ஆனால் அவரை பாதுகாக்கும் நோக்கில் போலீஸ் மாதிபர் செயற்படுகிறாரா என்ற சந்தேகம் எழுகிறது. ஒரு ஊடக நிறுவனத்தை தடை செய்ய முயற்சிப்பதும் வரலாற்றில் இல்லாத ஒரு செயலாகும். எனவே சட்டத்தின் முன்னால் குற்றவாளியாக கருதப்படும் இவரை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் WD வீரசிங்க, தற்போது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை மற்றும் டிட்பா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்குவதில் அரசாங்கம் முறையான பொறிமுறையை கையாளவில்லை எனவும் குற்றம் சுமத்தினார். முழுமையாக பாதிக்கப்பட்ட 1 ஹெக்டேர் வயலுக்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ள 1,50,000 ரூபாய் நஷ்டஈடு போதுமானதல்ல என்றும் 1 ஹெக்டேர் செய்கைக்காக அதனை காட்டிலும் அதிக செலவு ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரைவாசி சேதமடைந்த விவசாயிகளுக்கு இதுவரை எவ்வித நஷ்டஈடும் வழங்கப்படவில்லை என்றும் கடந்த காலங்களைப் போலவே ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட சேதங்களை மதிப்பிட்டு நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடத்தல்காரர்களை பாதுகாக்கும் அரசாங்கம் நாட்டுக்கு உணவளிக்கும் விவசாயிகளை தவிக்க விட்டுள்ளதாக சாடியவர், ஜனாதிபதி ஒரு விவசாயி மகன் என்றால் இந்த துயரத்தை புரிந்து கொண்டு விவசாயிகளுக்கு உடனடியாக நியாயமான நஷ்டஈட்டை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தவறான ஊசி மருந்துக்காக சிறையில் அடைக்கப்பட்டார் என்றால் தவறான கல்வி தொகுதியை அறிமுகப்படுத்தியதற்காக பிரதமர் ஹரிணி அமரசூரியவை எவ்வாறு காப்பாற்ற முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், அடுத்த விடயம் இந்த மொடியூல் பிரச்சினை. இந்த விவகாரத்தில் நாம் பிரதமரை அவமதிக்கவில்லை. இதில் உள்ள உண்மை என்னவென்றால் தவறு எங்கே நடந்தது என்பது மாத்திரமல்ல. இப்போது பாருங்கள், அந்த தவறை யார் செய்தது, ஊசிகளை செலுத்தியது யார்? கெஹலிய ரம்புக்வெல மருந்துகளை கொண்டு வந்தார் என்று வைத்துக் கொள்வோம். மருந்துகளை கொண்டு வந்தாலும் கெஹலிய ரம்புக்வெல்லவா அந்த ஊசியை போட்டார்? இல்லை, வைத்தியசாலையில் தான் அந்த ஊசி போடப்பட்டது. ஆனால் இறுதியில் சிறைக்கு சென்றது கெஹலிய ரம்புக்வெல தான். அதேபோல்தான் இந்த விவகாரத்திலும் பிரதமர் தனது பொறுப்பிலிருந்து விலகிச் செல்ல முடியாது என கூறினார். உதாரணமாக
காரணமாக கடந்த காலங்களில் மாகாண சபையின் வைப்புத் தொகையை காலத்திற்கு முன்பே மீளப் பெற்றதாக கூறி நான் சிறைக்கு அனுப்பப்பட்டேன். உண்மையில் அந்த பணத்தை மீளப் பெற்றவர்கள் தலைமை செயலாளர் மற்றும் கணக்காளர் ஆவார். ஆனால் சிறைக்கு சென்றது நான் தான். அதே போலத்தான் பிரதமரும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது என குறிப்பிட்டார். அத்துடன் கெஹலிய ரம்புக்வெலவுக்கும் சாமர சம்பத்திற்கும் தண்டனை வழங்கப்பட்டது என்றால் அதே முறையில் பிரதமருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். இல்லையெனில் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். 2026 ஆண்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான பல நலன்புரி நடவடிக்கைகளை செயல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றின் போது அவர் மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், பல தசாப்தங்களாக பழமையான வெளிநாட்டு சேவை நியமன சட்டத்தில் பல குறைபாடுகள் உள்ளன என்றும் இந்த ஆண்டு அது திருத்தப்பட்டு புதிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சட்டமாக முன்வைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அவர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலனுக்காக 10 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீட்டுக் கடன்களை வழங்குவது உட்பட பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர்களின் பிரச்சினைகளை தீர்க்க தான் தனிப்பட்ட முறையில் தலையிடுவதாகவும் பிரதியமைச்சர் கூறினார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஏதேனும் பிரச்சினைகள் எதிர்கொண்டால் அவர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் முறைப்பாடுகளை அளிக்க முடியும் என்றும் அதற்காக ஒரு சிறப்பு விசாரணை பிரிவு நிறுவப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதை எளிதாக்குவதற்காக எதிர்காலத்தில் ஒரு வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். முல்லைத்தீவில் வெளிச்சவீடு இன்மையால் கடலுக்கு சில மீனவர்கள் கரை திரும்புவதில் பாரிய இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவித்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வெளிச்சவீடு ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கடற்றொழில் அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் முல்லைத்தீவில் வெளிச்சவீடு அமைப்பது தொடர்பில் துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சருடன் தாம் பேசியுள்ளதாகவும் இவ்வாறுடத்திற்குள் முல்லைத்தீவில் வெளிச்சவீட்டினை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரால் பதில் வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று இடம்பெற்ற கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்திலே இவ்விடயம் தொடர்பில் பேசப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், முல்லைத்தீவு மணற்குடியிருப்பு கடற்கரை பகுதியில் கடந்த 1950ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்ட வெளிச்சவீடு ஒன்று காணப்பட்டது. இந்த வெளிச்சவீட்டினால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் 74 கிலோமீட்டர் தூரமான கரையோரத்தில் கொக்குலாய் தொடக்கம் பேப்பாரப்பட்டி வரையில் உள்ள மீனவர்கள் பயனடைந்து வந்தனர். குறித்த வெளிச்சவீட்டின் உதவியுடனேயே மீனவர்கள் தொழிலுக்கு சென்று தமது மீன்பிடி துறைகளுக்கு கரை திருப்பி வந்தனர். இவ்வாறாக மீனவர்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாக இருந்த இந்த வெளிச்சவீடு கடந்த 2004ஆம் ஆண்டு இடம்பெற்ற சுனாமி அனர்த்தத்துடன் முற்றாக அழிவடைந்துள்ளது. எனவே முல்லைத்தீவு மாவட்டத்தில் தற்போது மீனவர்கள் வெளிச்சவீடின்றி பல்வேறு இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். எனவே மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கருத்திற்கொண்டு கடற்றொழில் அமைச்சு முல்லைத்தீவில் வெளிச்சவீடொன்றை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கடந்த 9/9/2025 அன்று பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்ற கடற்றொழில் அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்தில் கோரிக்கை விடுத்திருந்தேன். இந்த நிலையில் வெளிச்ச வீடுகளை அமைப்பதற்கு துறைமுக அதிகார சபையை பொறுப்பெனவும், எனவே துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சருடன் கலந்துரையாடி முல்லைத்தீவில் வெளிச்ச வீடு அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்றொழில் அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோரால் இதன்போது பதில் வழங்கப்பட்டிருந்தது. அதற்கமைய நேற்று இடம்பெற்ற கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்திலேயே கடற்றொழில் அமைச்சரிடம் குறித்த வெளிச்ச வீட்டினை அமைப்பது தொடர்பான முன்னேற்றம் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தேன். அந்த வகையில் துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சருடன் இது தொடர்பில் தாம் பேசியுள்ளதாகவும் நிச்சயமாக இவரிடத்திற்குள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெளிச்ச வீட்டினை அமைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் என கடற்றொழில் அமைச்சர் இதன்போது பதில் வழங்கியிருந்தார் என மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அம்பந்தனாவளி சம்பு களப்பு வயல் பிரதேசத்தில் புதைக்கப்பட்டிருந்த பெருமளவிலான வெடிப்பொருட்களை வாகரை பிரதேச அதிரடிப்படையினர் இன்று மீட்டுள்ளனர். இதன்போது 38 PG குண்டுகள், 38 சார்ஜர்கள் மற்றும் 5 கைக்குண்டுகளும் மீட்கப்பட்டுள்ளன. இப்பகுதியில் விவசாய செய்கையில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவர் வயலை சுற்றி எல்லை வேலி அமைப்பதற்காக குழி தோண்டிய போது மர்ம பொருட்கள் தென்படுவதைக் கண்டு வாகரை விசேட அதிரடிப்படையினருக்கு தகவல் வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிரடிப்படையினர் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் அங்கு வெடிப்பொருட்கள் இருப்பதை உறுதிப்படுத்தினர். பின்னர் வாழைச்சேனை மாவட்ட நீதவான் நீதிமன்றின் அனுமதியை பெற்று பலத்த மழைக்கு மத்தியிலும் மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். திருகோணமலை மாவட்ட விசேட அதிரடிப்படை உதவி அத்தைச்சகர் AMG சுஜீவ அத்தநாயக்க தலைமையில்
வாகரை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனுஷ்க பண்டாறு, அம்பத்தனாவளி கிராம உத்தியோகத்தர் சி கஜேந்திரன் மற்றும் வாகரை விசேட அதிரடிப்படை பொறுப்பதிகாரி அமில சிந்தக பிரேமரத்ன ஆகியோரின் முன்னிலையில் இவ்வெடிப்பொருட்கள் தோண்டி எடுக்கப்பட்டன. குறித்த வெடிப்பொருட்கள் பொலித்தீன் பைகளில் சுற்றப்பட்டு மிகவும் நுட்பமான முறையில் ஆழமான குழியில் புதைக்கப்பட்டிருந்தன. கடந்த யுத்த காலத்தில் இப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் மருத்துவ முகாம் அமைந்திருந்ததாக அவர்களாலேயே இவை புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் படையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவிற்கு எதிராக குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் ஆசாத் சாலி இந்த முறைப்பாட்டை நேற்று பதிவு செய்துள்ளார். கொழும்பு வெள்ளவத்தையில் உள்ள 150 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தமது காணியை மோசடியான முறையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கைப்பற்றியுள்ளதாக அசாத் சாலி குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் இந்த மோசடி தொடர்பில் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு பிரிவில் கொழும்பு வெள்ளவத்தையில் உள்ள 150 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தமது காணியை மோசடியான முறையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கைப்பற்றியுள்ளதாக அசாத் சாலி குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் இந்த மோசடி தொடர்பில் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளதுடன் நேற்று இது தொடர்பான விசாரணைகளுக்காக சிஐடி விடுத்திருந்த அழைப்பாணைக்கமைய வாக்குமூலம் ஒன்றை அளிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது. எனினும் 3ஆம் தரப்பினரை கொண்டு அங்கு கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிய வருகிறது. இம்முறை இடம்பெறும் விசாரணைகள் மூலம் உரிய நீதி கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால சந்ததியினரை போதைப்பொருளின் கெடுபிடியிலிருந்து பாதுகாப்பதற்கும் பாதாள உலக கும்பல்களின் செயற்பாடுகளை ஒடுக்குவதற்கும் தற்போதைய அரசாங்கம் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் இலங்கை போலீஸ் பயிற்சி நிலையத்தில் நேற்று போலீஸ் பயிற்சிகளை நிறைவு செய்ததன் பின்னர் வெளியேறும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், போதைப்பொருள் வர்த்தகம் இலங்கையில் பாரிய புற்றுநோயாக பரவியுள்ளது. நாட்டின் எதிர்கால சந்ததியினரை போதைப்பொருளின் கெடுபிடியிலிருந்து பாதுகாப்பதற்கும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை ஒடுக்குவதற்கும் தற்போதைய அரசாங்கம் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நாட்டில் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளும் போதைப்பொருள் வர்த்தகமும் ஒன்றோடொன்று இணைந்துள்ளன. இவற்றை வேரோடு ஒழிப்பதற்கும் போலீசாரும் முப்படையினரும் இணைந்து தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். போதைப்பொருள் கடத்தல், வர்த்தகம், சந்தையில் உள்ள கேள்வி ஆகியவற்றை முழுமையாக ஒழிப்பதற்கு விசேட வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு போலீஸ் சேவையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இவ்வாண்டு மாத்திரம் 10,000 புதிய உத்தியோகர்களை போலீஸ் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு மற்றும் அமைச்சரவை அங்கீகாரம் என்பன பெறப்பட்டுள்ளன. அதற்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஏற்கனவே 5,000 பேருக்கு பதவி உயர்வுக்கான நியமனம் வழங்கப்பட்டுள்ளதுடன் இவ்வாண்டு மேலும் 5,000 பேருக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கும் அவசியமான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் உத்தியோகர்களின் அர்ப்பணிப்பு மிக்க சேவைக்கு தகுந்த சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் போலீஸ் நிலையங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் உத்தியோகர்களுக்கான ஏனைய நலன்புரி வசதிகளை உறுதிப்படுத்தவும் அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளது. பழைய போலீஸ் முறைமைகளை கொண்டு எதிர்வரும் காலங்களில் முன்னோக்கி செல்ல முடியாது. போலீஸ் திணைக்களத்தை முழுமையாக நவீனமயப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதற்கமைய போலீஸ் சேவைக்குள் நவீன தொழில்நுட்பத்தை இணைத்து தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுடன் போலீஸ் உத்தியோகர்களை மேம்படுத்த வேண்டியுள்ளது. தற்போதைய போலீஸ் சேவையின் வளர்ச்சிக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவரத்னவின் அனுபவமிக்க வழிகாட்டல் பெரும் பலமாக உள்ளது என்றார். இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களை கையாள்வதற்கான தர நடைமுறைகள் அடுத்த 2 மாதங்களுக்குள் இறுதி செய்யப்படும் என்று வெளிவிகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். சீன ஆய்வு கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பிற்கு வருவதற்கு அமெரிக்காவும் இந்தியாவும் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதை அடுத்து வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களை கையாள்வதற்கான தர நடைமுறைகளை வரைவதற்கு இலங்கை அரசாங்கம் கடந்த ஆண்டு ஒரு குழுவை நியமித்திருந்தது. எனினும் அரசாங்கம் இன்னும் அந்த தர நடைமுறைகளை இறுதி செய்யவில்லை. இந்த நிலையில் அந்த குழு இன்னும் இந்த செயற்பாட்டில் உள்ளதாகவும் 2 மாதங்களுக்குள் அதற்கான பணியை முடிப்போம் என்றும் ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க அழுத்தங்களை அடுத்து ரணில் விக்ரம்சிங்க அரசாங்கம் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களுக்கு விதித்த ஓராண்டு தடை கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முடிவடைந்தது. அதன் பின்னர் கடந்த ஓராண்டாக இந்த தர நடைமுறைகள் குறித்து முடிவெடுக்க முடியாத நிலையில் அரசாங்கம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் முறையான திட்டமிடல் மற்றும் ஆலோசனைகளின்றி முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்திறனியுமான முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். அக்கட்சியின் தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போது இவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் முறையான திட்டமிடல் ஆலோசனைகளின்றி தன்னிச்சையாக முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கையில் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட பாடசாலைகளில்
நிலையில் சுமார் 3000க்கும் அதிகமான பாடசாலைகளில் மின்சாரம் மற்றும் நீர் வசதிகள் போன்ற அடிப்படை உள்கட்டமைப்புகள் கூட இல்லாத நிலையில் இணையவழி மற்றும் டிஜிட்டல் கல்வி முறை அறிமுகப்படுத்துவது நடைமுறை சாத்தியமற்றது என அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய வசதி குறைபாடுகளால் கிராமப்புற மாணவர்கள் கல்வி பொது தராதர சாதனதர மற்றும் உயர்தர பரீட்சைகளில் பாரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும் என்றும் இது நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கிடையே பாரிய சமூக இடைவெளியை உருவாக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் ஊடாக இலங்கையின் பாரம்பரிய வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மத விழுமியங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த முக்கியத்துவம் குறைக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர் மாணவர்களை வெறும் நுகர்வோர் கலாச்சாரத்திற்கு தள்ளும் முயற்சி இதுவென குற்றம் சாட்டினார். குறிப்பாக சிறுவர்களுக்கு பாலியல் கல்வியை அறிமுகப்படுத்துவது தொடர்பாக மகா சங்கத்தினர் உள்ளிட்ட மத தலைவர்கள் முன்வைத்துள்ள ஆட்சேபனைகளை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் கல்வித்துறையில் பணியாற்றும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் கருத்துக்களை பெறாமல் ஒரு சிலரின் விருப்பத்திற்கு அமைய பாடத்திட்டங்களையும் பாடசாலை நேரத்தையும் மாற்றுவது மாணவர்களின் மனநிலையை பாதிக்கும் என தெரிவித்த அவர் கல்வி என்பது அரசியல் தேவைகளுக்காக மாற்றப்படாமல் ஒரு தேசிய கொள்கையின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்று காலை 500 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 50 கிலோகிராம் குஷ் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வரலாற்றில் இதுவரை கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் தொகை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாடு பிரிவால் 3 வெளிநாட்டு பயணிகளும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களான பெண்கள் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த 2 பெண்களும் மும்பையில் பணிபுரியும் ஆசிரியர்களாகும். 27 வயதுடைய நபர் மும்பையில் உள்ள ஒரு தொலைபேசி நிறுவனத்தில் பணிபுரிவதாக தெரிய வந்துள்ளது. ஆசிரியர்களில் ஒருவர் சந்தேக நபரை திருமணம் செய்தவர் என்றும் மற்றவர் அவரது சகோதரி என்பதும் தெரிய வந்துள்ளது. 3 சந்தேக நபர்களும் இன்று காலை 11:07 மணிக்கு தாய்லாந்தின் பேங்காக்கிலிருந்து ஹட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளனர். அவர்கள் கொண்டு வந்த பொதிகளில் போதைப் பொருட்கள் மறைத்து கொண்டு வரப்பட்டுள்ளது. முன்னர் ஹட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் கடந்த ஆண்டு வெசாக் போயா நாளில் பிரித்தானிய விமான பணிப்பெண் ஒருவர் கொண்டு வந்த குச் போதைப் பொருளாகும். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களையும் அவற்றை கொண்டு வந்த 3 இந்தியர்களை மேலதிக விசாரணைக்காக ஹட்டுநாயக்க விமான நிலைய போதைப்பொருள் தடுப்பு பணி அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கதிர்காம் ஆலயத்தின் பொறுப்பில் உள்ள தங்க கையிருப்பில் ஒரு பகுதியை விற்பனை செய்ய தீர்மானித்தமைக்கான காரணம் குறித்து கதிர்காம் ஆலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை திலின மதுசங்க தெளிவுபடுத்தினார். மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் கண்காணிப்பு விஜயம் ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் கதிர்காம் ஆலயத்தில் உள்ள தங்க கையிருப்பில் ஒரு பகுதி நீரில் சிக்கியது. அவ்வாறு தங்கம் நீரில் சிக்கும் போது ஏதேனும் ஒரு காரணத்தினால் அந்த தங்கம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டால் அதற்கு யார் பொறுப்பு கூறுவது? அதனால்தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். இவ்வேளையில் அரசாங்கமும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகக்கூடும் என்பதால் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் ஏனைய திட்டங்களுக்கு உதவ நாம் எதிர்பார்த்தோம். மாறாக இது அரசாங்கத்துடனான ஒரு டீலோ அல்லது ஜனாதிபதியுடனான டீலோ அல்ல. அப்படி இல்லை. ஜனாதிபதி குறைந்தபட்சம் என்னிடம் இதிலிருந்து உதவி செய்யுமாறு கோரிக்கை கூட விடுக்கவில்லை. தங்கத்தை சரியான முறையில் விற்பனை செய்வேன். அதற்கான 100% பொறுப்பை நான் ஏற்கின்றேன். இந்த தங்கத்தை குறைந்த விலைக்கு விற்க இடமளிக்க மாட்டேன். 100% சரியான விலைக்கேற்ப விற்கப்படும். அது குறித்து சமூக ஊடகங்களூடாக நான் அறிவிப்பேன். விற்பனை விலை விற்பனை செய்வதாயின் பௌத்த விகார ஆணையாளரின் அனுமதியுடன் விற்பனை செய்வதாயின் அதனை 100% வெளிப்படைத்தன்மையுடன் செய்ய நான் எதிர்பார்க்கின்றேன். எந்த வகையிலும் மோசடி செய்ய நான் எதிர்பார்க்கவில்லை. நான் ஆலயத்தின் சொத்துக்களை அபகரிக்க முயற்சிப்பதாக யாராவது கூறினால் கடந்த 4 வருடங்களிலும் எனக்கு கிடைக்கும் பாதுகாவலர் கொடுப்பனவையோ எந்த ஒரு ஊதியத்தையோ நான் விஷ்ணு ஆலயத்திலிருந்து இதுவரை பெறவில்லை. நான் கதிர்காம் ஆலயத்திலிருந்தும் பெறமாட்டேன் என்று அவர் மேலும் தெரிவித்தார். குடும்ப தகராறு காரணமாக நபர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தனது வீட்டை தீ வைத்ததுடன் தீயில் சிக்கி அந்த நபரும் அவரது மகளும் உயிரிழந்தனர். இன்று அதிகாலை 2 மணியளவில் கலன் பிந்துனுவெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுவரகம் கொலோனி படிகாரமடுவு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நபர் ஒருவரால் இந்த தீ வைப்பு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. தீயினால் தீயை வைத்த 43 வயதுடைய நபரும் அவரது 13 வயது மகளும் உயிரிழந்தனர். தீயில் சிக்கிய 36 வயது மனைவி, 15 வயது மகள், 20 வயது மகன் மற்றும் 66 வயதுடைய பாட்டி ஆகியோர் தீக்காயங்களுக்குள்ளாகி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தந்தை வீட்டுக்கு தீ வைக்கும் சந்தர்ப்பத்தில் வீட்டில் 2 பெண் பிள்ளைகள், மனைவி மற்றும் மனைவியின் தாய் மட்டுமே இருந்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் அறிந்து மகன் அந்த இடத்திற்கு வந்துள்ளார். பின்னர் தாய் மற்றும் சகோதரிகளை காப்பாற்றச் சென்ற 20 வயதுடைய மகனும் தீக்காயங்களுக்குள்ளாகியுள்ளார். தீ வைத்த நபர் அடிக்கடி மது அருந்திவிட்டு மனைவியை தாக்கி வந்துள்ளதாகவும் அவர்களுக்கு இடையில் இருந்த தகராறு காரணமாக பல சந்தர்ப்பங்களில் கலன் பிந்துனுவெவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு இரு தரப்பினருக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.